Hello friends, welcome back to our channel Monakar Asiriyar. இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான ஒரு ஒரிஜினல் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மானக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. 11th பியூர் சயின்ஸ் பாட்னி பொறுத்தவரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க். தாவரங்களோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா தியோப்ராஸ்டஸ் அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். சோ அதே மாதிரி which plant group in gametophytic dominant space அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. சோ ப்ரையோபைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் 1 மார்க் வந்து புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க, இன்சைடாக இருந்தாலும் கேட்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கம்பல்சரி 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நமக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கண்டிப்பாக கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு மார்ச் 2020 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு கண்டிப்பாக செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 6 into 12. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வேணும் 6 வினா எழுத சொல்லியிருக்காங்க. 24வது வினா வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, டிப்ளாண்டிக் ஹாப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள், வேரின் பண்புகள், நியூக்ளியோசைட் நியூக்ளியோட டிஃபரன்ஸ் பிட்வீன் போரஸ் நான் போரஸ் விட்டு கேட்டிருக்காங்க, எபிக்கல் டாமினன்ஸு, டீநைட்ரிஃபிகேஷன் நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் டார்க் ரெஸ்பிரேஷன், ஒளி சுவாசம் இருள் சுவாசம் வேறுபாடுகள் 2 படித்து எழுதி பாருங்கள். ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு அந்த பிளான் க்ரோத்தில் அந்த ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட், எபிக்கல் டாமினன்ஸு, அதே மாதிரி போல்ட்டிங் இதெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 into 3 18. இதில் வந்து 33 வந்து கம்பல்சரியாக நீங்கள் எழுதணும். மலருடைய படம் வரைந்து பாகம் குறிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரான் ரிலேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் டாக்ஸானமி டிஃபரன்ஸ் பிட்வீன் கேரியோகென்சி சைட்டோகென்சி டிஃபரன்ஸ் பிட்வீன் என்சைமோட ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் எனி 3 functions ஆஃப் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் நல்லா படிச்சு எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் லெகிமோக்ளோபின் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் ஆஃப் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இம்பைபிஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஸ்டெய்னிங் மெத்தடு, கிராம் சாயமேற்று முறையின் படிநிலைகள், டிஎன்ஏ உடைய பண்புகள் ரொம்ப முக்கியம். ஸ்டீல் என்றால் என்ன வகைகள், சாற்றுக்கட்டைக்கும் வைரக்கட்டைக்கும் உள்ள வேறுபாடுகள், வேரின் பகுதிகளை படமறிந்து பாகம் குறி, வேர் முடிச்சு தோணுதலின் வெவ்வேறு நிலைகளை எழுதுக. கிளைட்டோரேட் என்னேட்டை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு சைக்கிளிக் நான் சைக்கிளிக் பாஸ்பாரிலேஷன் நல்லா படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உட்சவூடு பரவல் என்றால் என்ன, உட்சவூடு பரவலை விளக்கும் உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை, சைட்டோகைனுடைய வாழ்வியல் விளைவு கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ கொடுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். தேங்க்யூ.